சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/9/2025 செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 17ஆம் நாள், தசமி திதி இன்று நள்ளிரவு 3:53 வரை, மூலம் நட்சத்திரம் இன்று இரவு 9:51 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான யோக நாளாக, பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மன கஷ்டம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. எந்தெந்த முயற்சிகளை செய்கிறீங்களோ அதெல்லாம் இப்போது ஒரு பெரிய அளவில் நல்லா இருக்கும். அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல விதமாக கவனித்து அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு உண்டு. அப்பா ஒரு விஷயத்தில் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த விஷயத்தை இப்போதைக்கு மாற்ற முடியும். அப்பா கிட்ட ஏதாவது சம்மதம் வாங்கணும்னா கூட இன்னைக்கும் நாளைக்கும் மிகப்பெரிய நல்ல நாளுங்க. அவருடைய மனசு ஒரு மாதிரியாக நல்ல நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு அவர் 100% சம்மதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உண்டு. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஆன்மீக சூழல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சாயந்தரத்திற்கு மேலே தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள், குலதெய்வ தரிசனம் போன்றவைகள், அல்லது குலதெய்வத்திற்கு கோவில் கட்டுவது, குலதெய்வத்திற்காக யாராவது ஒரு மூலமாக நன்கொடை மூலமாக வசூலித்து அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற அமைப்பு, சிலருக்கு நேர்த்தி கடன்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, சித்தர்களின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய நிலைமை, தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய உன்னத யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். வளர்பிறை அமைப்பில் தான் இருக்கிறாரு, பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். குருவின் வீட்டில் தான் எப்போவுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கும். ஆனால் குருவின் பார்வை எப்போதாவது தான் சந்திரனுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் முழுக்கவே இன்னும் சில மாதங்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்காது. ஏன்னா இப்போதைக்கு அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆனாலும் சந்திரன் 8ல் மறையும் போது மனசு கொஞ்சம் திடம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம மூல நூல்களும் சொல்லியிருக்குது. ஆக முக்கியமான முடிவுகள், வீட்டில் குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கணும், இவரை போய் இன்னைக்கு வச்சுக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சண்டை போடணும், அல்லது அவர்கிட்ட இதை கேட்டே ஆகணும், இந்த மாதிரியான ஒரு திடீர் தடாலடி முடிவுகள் எதையும் இன்னைக்கும் நாளைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ட்ராவல் பண்ணும்போது காசு பணம், நகை பணம்லாம் கொண்டு போகிறவங்க சூட்கேஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். தூங்கும்போது சூட்கேஸை அங்கே வச்சேன் இங்கே வச்சேன்ற மாதிரியான அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லோருக்குமே ஒரு மாதிரியான பண இழப்புகள் போன்ற அமைப்புகள் இந்த மாதிரி நேரங்களில் தான் நடக்கும். வீண் விரயங்கள்னு சொல்கிறோம்ல, ஒரு பொருளை அதிகமாக தேவைக்கு அதிகமாக பணம் கொடுத்து வாங்கிறது மாதிரியான சில ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளாக பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டம நாளான இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 3 பெரும் சுபர்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அட்டகாசமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே குரு ராசியில் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. நண்பர்கள் மூலமாக, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, காதலன் காதலி போன்ற உறவுகள் மூலமாக எல்லாவற்றிலும் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் உதவிகளை அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல செய்து கொடுக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. நிறைய கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு உண்டு. ஆபீஸில் கூட பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாரே என்கின்ற மாதிரியாக உங்கள் மேலே இருந்த ஒரு இமேஜ் அப்படியே மாறி, என்ன மாதிரியான புத்திசாலித்தனமான வேலையை செய்கிறாரு, இப்படிப்பட்ட மனுஷனை எப்படியா எவ்வளோ நாள் இப்படி மூலையில் உட்கார வச்சுருந்தீங்க என்கின்ற மாதிரியாக உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் போன்றவைகளை உயர்த்தக்கூடிய சம்பவங்கள், உங்களுடைய திறமைகள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு ப்ரொபோசல் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய விருப்பத்தினை எதிர்பாலினத்தவரிடம் நேர்மையான முறையில் தெரிவித்து சம்மதம் அமைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய சுப நாளான இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார்.
அருமையான அமைப்பு இது. பௌர்ணமியை நோக்கி தான் சந்திரன் போய்கிட்டு இருக்கிறார். பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. தைரியமாக இருப்பீங்க. கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேர் வேலையை விட்டு நின்றுட்டாங்க, எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. 3 பேர் வேலையை நான் ஒரு ஆளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையா அது சம்பளம் கொடுக்கறதுக்காக இப்படியா துணியை போட்டு காய போட்டு புளிஞ்சு போடுற மாதிரி இப்படி புளின்னு புளிகிறது என்பது மாதிரியாக வெளியில் சொல்ல முடியாது. இவ்வளவு மனசுக்குள்ளேயே இருக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க. நல்ல வேலை மாற்றங்கள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, வியாபார முன்னேற்றங்கள் உண்டு. எதிலும் அப்படியே ஒரு பொறுமையாக இருந்தால் அதில் வெற்றி நிச்சயம் என்பதற்கு கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் சாட்சியாக இருப்பீங்க. 6, 12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருப்பதால் நல்ல கடன்கள் வரக்கூடிய அமைப்பு, தொழில் முனைவோருக்கு வளர்ச்சிக்கான அமைப்புகள் எல்லாமே வியாபார பெருமக்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இளைய பருவத்தினருக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும். சந்திரன் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். பாக்கெட்டில், வண்டியில், பைக்கில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டே எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு, நின்று சாப்பிட முடியாத அளவிற்கு ஒரு மாதிரியாக உழைப்புன்னு போய்கொண்டு இருக்கக்கூடிய தன்மைகள் நிறைந்த அதே நேரத்தில் பயன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக அமர்ந்திருந்து அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள், இந்த மருத்துவத்துக்கு போகலாம், அந்த மருத்துவத்திற்கு போகலாம் என்கின்ற மாதிரியான ஒரு செயற்கை முறைகளின் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும் சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. பிள்ளையை பற்றின கவலைகள் கண்டிப்பாக தீரும். சிறு குழந்தை பேசலை, நடக்கலை, இந்த மாதிரியான சில விஷயம், அல்லது பிள்ளைங்களுடைய அமைப்பை பார்த்தா வயசுக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நான் அந்த காலத்தில்னு ஆரம்பித்தாலே பிள்ளைங்க நம்மளை கண்டு தெரித்து ஓடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பிள்ளைங்களை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வருதுன்னு தெரியாத சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்களை இன்னும் ஷைன் பண்ண முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலைக்கு போகிற பிள்ளையை பற்றியோ அல்லது பள்ளி கல்லூரிக்கு போகிற பிள்ளையை பற்றியோ கொஞ்சம் கவலைகள் இருந்தாலும் அவற்றை சீர் செய்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு உயர்ந்த லட்சியம் அப்படியே வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் வீட்டிலிருந்து தொழில் வீட்டை பார்க்கிறார். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 35 வயசுக்கு மேற்பட்ட கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய திருப்பு முனையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். திரவ ரீதியிலான பொருட்கள், தண்ணீர் சார்ந்த விஷயங்கள், ஆறு கடல் சார்ந்த விஷயங்கள், வாழை, கரும்பு போன்ற ஒரு பணப்பயிர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பணப்பயிர், நெல் சம்மந்தப்பட்டது, காய்கறி பழம் சம்மந்தப்பட்ட காய்கறி வியாபாரிகள், இந்த பழமுதிர்ச்சோலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த நாள் மிகப்பெரிய நல்ல நாளாக இன்றைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் தொழில் நல்லாயிருக்கும். வேலை கவலைகள்லாம் தீரக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு அம்மா கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படியே விலகும். தாய் என்கின்ற தெய்வம் நமக்கு சாதகமாக இருக்கும். அண்ணனை அப்படி பார்ப்பாங்க, அக்கா அப்படி பார்க்குறாங்க, நம்மளை இப்படி பார்க்குறாங்க என்கின்ற மாதிரியாக இருந்தது. நம்முடைய தவறு என்ன, அதை அம்மா கிட்ட அப்படியே எடுத்து சொல்லி, பரவாயில்ல அம்மா நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க என்கின்ற உரிமையோடு தாயிடம் எதையும் வேண்டுகோள் வைக்கக்கூடிய, அதை தாய் என்கின்ற தெய்வம் நிறைவேற்றி தரக்கூடிய சிறப்பு நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையோட 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. முயற்சிகள்லாம் பலிக்கும். அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெற்றோர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில், வேலை போன்ற அமைப்புகள் எல்லாத்துலேயும் இன்றைக்கி வெற்றி கொடிகட்டு என்கின்ற அமைப்புகள் தான் கண்டிப்பாக அத்தனை துலா ராசிக்காரர்களுக்கும் இருக்குது. நல்ல அறிமுகம் கிடைக்கும். ஒருத்தரை இவர் எப்படி ரொம்ப நாளாக இவரை பிடிச்சணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் பாருங்கள், எதிரிலேயே அவர் ஒரு பக்கம் வர்றார், நான் ஒரு பக்கம் வரேன், முட்டிக்கிற மாதிரி 2 பேரும் டக்குன்னு பார்த்துக்கிட்டோம். ஒருத்தர் நல்ல அறிமுகம், நல்ல அமைப்பு என்கின்ற மாதிரியாக மனசு சந்தோஷப்படக்கூடிய சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசே கொஞ்சம் ஒரு தைரியமான ஒரு அமைப்புகளாக இருக்கும். வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு நாளைக்கு நல்ல விதமாக தேடி வரும். எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு இருக்கிறீங்களோ, கவர்மெண்ட் வேலை வேணும், எனக்கு வெளிநாட்டு வேலை வேணும், வெளிநாட்டு படிப்பு வேணும், டாக்டருக்கு தான் படிக்கணும், நீட்டு தான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியாக எந்த துறையில் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் நீங்கள் முனைப்போடு இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்கள், அந்த துறை சார்ந்தவர்களுடைய அறிமுகங்கள் நிலையாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய, பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் அப்படியே தட்டி போய்கிட்டே இருக்குதுங்க.
வாங்கினவர் வாங்கிட்டாரு, கொடுத்தவர் கொடுத்துட்டாரு, என் கமிஷனை மட்டும் கொடுக்காம விட்டு போயிட்டாங்க, அல்லது இந்த இடத்துல எனக்கு தான் பணம் கிடச்சிருக்கணும், அவருக்கு கிடச்சிருச்சு, இவருக்கு கிடச்சிருச்சு, எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபால்ட்டுனால அப்படியே நிறுத்தி வச்சிட்டாங்க. இந்த மாதிரியாக உழைத்த பணத்தை கையில் அனுபவிக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் ஒரே மேடு பள்ளம் தாங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, செகண்ட் மேரேஜாவது ஏதாவது நிலைக்குமா? அதற்கான ஆரம்பங்கள் இன்றிலிருந்தே இந்த வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், நிரந்தரமாகவே பிரிஞ்சிடலான்ற மாதிரியான கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டிய சூழல்கள் வருது. ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சா ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கலான்னு பார்க்குறோம். அந்த வாய்ப்பு இந்த 2 நாட்களுக்குள்ளே கிடைக்கும். கணவன் மனைவி பிரிய வேண்டாம், இணக்கமாக இருக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாகிய சந்திரன் சாதகமான நிலைமையில வளர்பிறையில குருவின் பார்வையில் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி கொண்ட மாறுதலான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் தப்பு, இந்த ரூட்டில் போனால் இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிடலாம் என்பது மாதிரியான சில உண்மை தோற்றங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும். வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மற்றவர்களை பற்றி கவலைப்படவே வேண்டாம். நம்முடைய பாதையில் நமக்கு சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு, அதில் நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா போகிறோம். அக்கம் பக்கம் நம்ம எந்த லெவல்லையும் திசை மாறக்கூடாது, கருத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திசை திருப்பக்கூடாது என்கின்ற மாதிரியான நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடைன்னு மகாகவி பாரதியார் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இன்றைக்கு அடையாளமாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருமே எல்லா நிலைமைகளையும் உங்களை பற்றிய பின்புறத்து பேச்சுக்கள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு ஒதுக்கிவிட்டு நேராக நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடணும், அந்த வேலையை முடிச்சிடணுன்ற மாதிரியாக எதிலும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய, மற்றவர்களை நம்பாமல் உங்களுடைய சொந்த காலில் நீங்களே நிற்கக்கூடிய ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். யாராவது ஒருத்தர் மூலமாக இன்றைக்கி செலவு வந்தே தீரும். அது என்ன உறவுன்றது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இன்றைக்கி தசாபுக்தி அடிப்படையில் நடக்கும். அதாவது கணவனாலோ மனைவியாலோ நண்பராலோ குழந்தைகளாக கூட இருக்கலாம். ஒரு 30 வயது தாண்டக்கூடிய ஒரு பெண்மணியின் மூலமாக இந்த அமைப்பு செலவுகள் போலவே கூட இருக்கலாம். சிலருக்கு அம்மாவால் கூட செலவு இருக்கலாம், அக்காவால் கூட செலவு இருக்கலாம். உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு பெண் உறவு அல்லது பெண்களுக்கு ஆண் வழி உறவுகளின் மூலமாக ஒரு நியாயமான செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. ஒரு நேரத்தில் அவர் எனக்கு செலவு பண்ணார், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், இந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, நான் அவருக்கு செஞ்சு தானாங்க ஆகணும். மகர ராசிக்காரர்கள் உண்மையிலே மனசாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒருவர் செய்யக்கூடிய தீமையவும் மறக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒருவர் செஞ்ச நன்மையவும் மறக்க மாட்டீங்க. என்னைக்கோ ஒருத்தர் நல்லது செஞ்சார், அவர் இன்னைக்கு கஷ்டப்படுகிறார், என்கிட்ட கொஞ்சம் கையில் இருக்குது, நான் ஏதாவது அவருக்கு ஒரு கொடுத்து உதவணும். பணமாக கொடுக்கலன்னா கூட இந்த சரீர உதவி அல்லது இது போன்ற ஒரு அறிமுக உதவி என்பது போன்ற பிறருக்கு ஒரு நல்ல உதவிகளை செய்து அதன் மூலமாக செலவுகள் வந்தாலும் பரவாயில்லை என்று சந்தோஷப்படக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை பலன்களும் அப்படியே விட்டு விலகக்கூடிய சரியான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. யோக நாள், தொட்டது தொடங்கக்கூடிய நாள், வெற்றி கிடைக்கக்கூடிய நாள், பணம் கிடைக்கக்கூடிய நாள், அமைதி கிடைக்கக்கூடிய நாள், நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள், கண் திருஷ்டி விலகக்கூடிய நாள், எதிரிகள் விழிப்போடு இருந்தாலும் கூட அவர்களை நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் அதிபதி இன்றைக்கு 11ஆம் இடத்துல வளர்பிறையாக இருந்து குருவின் பார்வையில் வேற இருக்கிறார் இல்லையா? இதுவரைக்கும் இந்த விஷயத்தில் ஜெயிக்கவே முடியாது, இவர் பெரிய ஆளு, இவரை நம்ம மோதவே முடியாது, இது பெரிய விஷயம், அதில் மோதனா நமக்கு தான் மூக்கு உடையும்னு சொல்லிட்டு கடந்த 3 வருஷமா எதுல தோத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தோத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை அப்படியே தலைகளாக மாற்றி நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய கருத்தெல்லாம் இன்னைக்கு உங்க மேல தான் இருக்கும். அண்ணன் அக்கா உங்களை நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் இருக்கும். நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நாள். மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஜீவனஸ்தானத்தில் ஒரு கோணாதிபதி இன்றைக்கு கேந்திரத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நிறைவான நல்ல நாள் இன்றைக்கு.
ஜீவனஸ்தானம் இன்னைக்கு வலுவாக இருக்குது. வேலை தானங்க முக்கியம். வேலை பார்க்கணும், இல்லைனா தொழில் பண்ணணும், இல்லைனா வியாபாரம் பண்ணணும். ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த ஒரு அமைப்பு நல்லா இருந்துட்டாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுது இல்லையா? பொருளாதாரம் தானே முக்கியம். ஒரு மனைவி கிட்ட சண்டை போடுறாங்க, கணவன்கிட்ட நம்ம சண்டை வாங்குகிறோம். எல்லா லெவல்லையும் பாருங்கள் ஒரு வருத்தங்கள் வருது. அதுக்கு பேசிக் அடிப்படை அந்த பொருளாதார அமைப்பாக தான் இருக்கும். வாங்குகிற சம்பளம் பத்தலை, வீட்டுக்கு கொடுக்கறது பத்தலை, வாடகை கொடுக்க முடியல. இந்த மாதிரியான பொருளாதாரம் எங்கே குறைவாக இருக்கிறதோ அந்த இடத்துல கசப்பு, கருத்து வேற்றுமையெல்லாம் வந்துடுறது இல்லையா? அந்த இடத்த இன்றைக்கி அழகாக உணர்ந்துக்கிட்டு இதிலேருந்து தான் நமக்கு முன்னேற்றம் இருக்குது என்கின்ற மாதிரியாக தொழில்முறை அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலைக்கு போகிறதுல கூட இன்றைக்கு சில பேருடைய மனமாற்றம் நல்லா தெரியும். மேனேஜர் நம்மக்கிட்ட எப்போவுமே மூஞ்ச காட்டிக்கிட்டே பேசுகிறவர் கூட இன்றைக்கி பரவாயில்லையே, நம்மக்கிட்ட சிரிச்ச மூஞ்சோட பேசுகிறாரே, தொழில் இன்றைக்கி நல்லா இருக்கே, வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்கே என்கின்ற மாதிரியாக தொழில் விஷயங்களில் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக சூரியன் முதல் குரு வரைக்குமான அந்த கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்ட நிலைமையில இன்னைக்கு சுக்கிரனோடு எந்த கிரகங்கள் எப்படி சேர்ந்தால் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முதல்ல சூரியனோடு சுக்கிரன் சேர்றது, அதாவது சூரியனோட ரொம்ப நெருங்கமாக இருந்தார்னா சுக்கிரன் வலுவிழந்து சூரியனை சுபத்துவப்படுத்துவார். சூரியன் எப்பொழுதெல்லாம் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தியிருக்கிறாரோ அப்போது அந்த லக்னக்காரர்களுக்கு அந்த லக்ன அமைப்பிற்கு ஏற்றாற் போல அதிகார பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஒருத்தர் ஏப்பா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாருன்னு வைங்க, அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் இல்லையா? ஆக சூரியன் சுபத்துவம் அடைந்து கூடுதலாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இந்த மாதிரியானவர்கள் பிறந்திருக்கும் போது அவர்களுக்கு சூரியனுடைய தன்னம்பிக்கை, அதிகாரம் போன்ற அமைப்புகள் அல்லது கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை செய்யக்கூடிய நல் வாய்ப்புகள் இந்த சூரிய சுக்கிர சேர்க்கையை கண்டிப்பாக செய்யுங்க. சூரியனும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது என்பது சுக்கிரனுடைய வலுவை கொஞ்சம் குறைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தாலே சந்திரன் அமாவாசை அமைப்பில் கொஞ்சம் நெருக்கமாகவே இருப்பார். அமாவாசைக்கு முன்பின் அல்லது அமாவாசை அன்றைக்கு தான் இந்த மாதிரியான சந்திர சுக்கிர சேர்க்கை இருக்கும். இது சுக்கிரனுக்கு கொஞ்சம் பலம் இழப்பையும் சந்திரனுக்கு கொஞ்சம் கூடுதல் பலத்தையும், அதாவது சந்திரன் சுக்கிரன் கிட்ட கொஞ்சம் கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். சந்திரனை கொஞ்சம் வலிமைப்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த சந்திர சுக்கிர சேர்க்கை இருக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்வது என்பது பிருகமங்கல யோகங்க. அது அற்புதமான ஒரு நல்ல அமைப்புங்க. இது தாம்பத்திய வாழ்க்கை மற்றும் எல்லா விதமான உறவுகளுக்கும் நல்ல வலிமையான ஒன்றுங்க. இதை தோஷம்லாம் கண்டிப்பா நினைக்க வேண்டாங்க. இந்த இடத்துல செவ்வாயோ சுக்கிரனோ வலிமையாக இருக்கும் பொழுது நல்ல மன வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாயின் துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி போன்ற துறைகளில் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. புதனும் சுக்கிரனும் சேர்க்கை என்பது பெரும்பாலான ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. 90% 80% ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிர சேர்க்கை இருக்கும். முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் மூவருமே அருகருகே பயணம் செய்யக்கூடியவர்கள் என்பதால் பெரும்பாலும் புதனும் சுக்கிரனும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் சேர்ந்துதாங்க இருப்பாங்க. இது புதனை அறிவார்ந்த அமைப்பில் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஏற்கனவே புத்திசாலியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கிரனோடு சேரும் பொழுது தன்னுடைய அறிவு திறமையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுகிறார் என்பதால் இந்த புதனுடைய சுக்கிரனுடைய நண்பர்களுடைய லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6 சுக்கிர அணி லக்னங்களுக்கு இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக தருங்க. குருச்சுக்கர சேர்க்கை என்பது ஒரு மாதிரியான அதீத சுபத்துவம் என்பதால் குருச்சுக்கர சேர்க்கை லக்னங்களுக்கு ஏற்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கணக்கு போடணுங்க. பொதுவாக இந்த குரு சுக்கர சேர்க்கை இருந்தால் சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து இவங்க 2 பேரையும் பார்த்தாங்கன்னா அந்த குரு சுக்கர சேர்க்கை நல்ல பலன்களை செய்யும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாத தன்மை, அதே நேரத்தில் புத்திர பாக்கியத்தில் ஏதாவது ஒரு குறைகள், ஆண் குறைகள், இந்த மாதிரியான ஆண் வாரிசு இல்லாத போன்ற அமைப்புகள் தான் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இந்த மாதிரியான குறைகள் நடப்பதற்கு குருதசையோ சுக்கிரதசையோ போன்ற அமைப்புகள் வரணும். ஆயினும் இந்த குருச்சுக்கிர அமைப்பிற்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குங்க. கேந்திர கோணத்தில் நல்ல அமைப்புகள் இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த விதமான தன்மைகள் கண்டிப்பாக கிடையாது. சனி சுக்கிர சேர்க்கை என்பது சனியை சுபத்துவப்படுத்தி சுக்கிரனுடைய காரகத்துவங்களை அப்படியே கம்மி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான கிரகம். ஒரு புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த சனி சுக்கிர சேர்க்கை தடுக்குங்க. உதாரணமாக ஒரு பழைய புது வீடு வாங்குறத கெடுக்கும். பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், பழைய கார் வாங்கலாம், பழைய பைக் வாங்கலாம்னு பழசில் கொஞ்சம் ஒருத்தர் ஆர்வம்
சாதகமாக இருக்கிறாருன்னு வைங்க. சுக்கிரனை சனி பார்க்குறாரு, அல்லது சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருக்கிறார், அல்லது 4ஆம் வீடு, இந்த மாதிரியான அமைப்பில் இந்த சனி சுக்கிர சேர்க்கை இருக்குங்க. சனி சுக்கிர சேர்க்கை என்பது சனியை சுபத்துவப்படுத்தி சுக்கிரனை கொஞ்சம் மட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதால் இது கொஞ்சம் இருக்கிறது நல்லது இல்லைங்க. இதற்கு விதிவிலக்கும் பௌர்ணமி சந்திரன் எதிரே இருப்பது மற்றும் குரு சேர்ந்திருப்பது, குரு பார்ப்பது மட்டும்தாங்க. சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது சுக்கிரனுடைய சில விஷயங்களை, உயிர் ஜடக்காரகத்துவங்களை அப்படியே தணிப்பது. பெரும்பாலும் இப்படி இருக்கக்கூடாது. அதுவும் 8 டிகிரிக்குள்ள சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் சில நேரங்களில் பெண்களால் அவமானங்கள், இந்த மாதிரியான அமைப்புகள் சுக்கிர தசையில மட்டும் வரும். அதே நேரத்தில் ராகு தசை நன்றாக இருக்கும். சுக்கிரன் கேது சேர்ந்திருப்பது என்பது ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய விஷயங்களை அதிகப்படுத்தி விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகவே சுக்கிரனுடைய சுகபோகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெண்களால் லாபம் போன்றவைகள் இந்த சுக்கிர கேது தொடர்புனால, சேர்க்கையினால கண்டிப்பாக இருக்குதுங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை என்பது உண்மையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று தாங்க. நாளைக்கு சனியோடு மற்ற கிரகங்கள் சேருவதால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.